ஸ்போர்ட்ஸ் எடு ட்ரக்ஸ் விடு என நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் யார் இவன் சல்லி பையன் போதை மருந்துக்கு எதிராக விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் மாரத்தான் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதுல நம்முடைய திரு விஜய் அவர்கள் அதுல கலந்துகிட்டாரு. போதைப் பொருள் பழக்கத்திற்கு எதிரான உறுதிமொழி எடுக்கிறோம். ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். தமிழக வெற்றி கழகத்துடைய அமைச்சர் கில்லி சரத் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவருடைய வீடியோ ஒன்று வேகமாக வைரலாக இருக்கு. எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. சென்னையில் இருக்கக்கூடிய ஸ்டேடியத்தில் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் ஐபிஎல் மேட்ச்சில் அவர் இருக்காரு, தன்னுடைய நண்பர்களோட அங்கே இருக்காரு. அந்த வீடியோவை காட்டுறேன், ஒரு நிமிஷம் பார்த்துருங்க. ஒரு சின்ன குறும்படத்தை உங்களுக்கு போட்டு காட்ட வேண்டும். என்னடா அவர் எம்எல்ஏடா? தெரியுமேடா. அவருடைய நெருங்கிய நட்பு வட்டத்தில் இதை தக் லைஃப் என்று பகிர வேண்டிய அவசியம் என்ன? விளையாட்டுக்கார பயவானே. போதை மருந்தை உட்கொண்டிருக்கின்ற இந்த வீடியோ வெளியே சர்ச்சையாகி இருக்கிறது. அதான்டா பண்ணி மேய்க்கிறவன பூரா பக்கத்துல வச்ச பத்தியா என் புத்திய சப்பல்ஸ்ல அடிக்கிறான். எதிராக சாக்குன்னு காத்துக்கிட்டு இருக்க எதிர்கட்சிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க இதை பெரிய அளவுல இதை பரப்புரை செய்யறாங்க. அவருடைய குழந்தையை வைத்துக்கொண்டு அவருடைய மனைவியையும் வைத்துக்கொண்டு அவர் ஒரு விளக்கம் கொடுக்கிறார். இந்த விளக்கம் என்ன அப்படின்னா, பச்சை குழந்தைக்கு அந்த டேப்லெட்டை அப்படியே பொடித்து அந்த குழந்தைக்கு என்ன டேப்லெட் போட முடியாது பாத்தீங்களா? உலகத்துல மக்க மனுஷ தோண்ட காலத்துல இருந்து இப்படி ஒரு விளக்கத்தை யாரா சொல்லியிருக்காங்களா? அங்க இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க, இதோ வீடியோ. அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க, இதோ வீடியோ. கான்ஃபிடண்டா போய் சொல்றது, அதாவது நீங்க அது பொய்யினை ஏற்றுக்க முடியாத அளவுக்கு நீங்க போய் சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு உதாரணம் சொல்லுங்க. கேட்க முடியாது, எதையுமே உணர முடியாது, உணர்ச்சிகள் செத்து போச்சு. அதாவது குழந்தைக்கு மொபைல் மேல வச்சு பொடியாக்கி மருந்து கொடுப்பாங்களா? நீ என்ன நினைக்கிறேங்கிறது எனக்கு தெரியும். சரி, 2 வயது குழந்தைக்கு மாத்திரை கொடுங்கள்னு எந்த டாக்டராவது சொல்லுவாங்களா அப்படின்றது முதல் கேள்வி. ஏன்னா அவங்க சிறப்பு தான் சொல்லுவாங்க, மாத்திரை சொல்ல மாட்டாங்க. தப்பாகுதுண்ணா. அப்படி இல்லடா. 2வது, ஒரு குழந்தைக்கு மருந்து கொடுப்பதை யாராவது தக் லைஃப்னு வீடியோவை போட்டு பிரைவேட்டா ஷேர் பண்ணுவாங்களா அப்படின்ற கேள்வி வருது இல்லையா? எனவே இது சம்பந்தமான முழு விசாரணை தேவை. ஆனா விசாரணைக்கு நிச்சயமாக விஜய் ஒத்துக்க போறது கிடையாது. ஏன்னா ஒரு எம்எல்ஏ போனாலே ஆட்சி திண்டாட்டம் ஆயிடும். ஐயோ எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? ஏண்டா டேய், எங்க இருந்தா வரீங்க? ஒருத்தன் மேல அவதூறு பரப்பணும் அப்படின்னு சொல்லி மட்டுமே கங்கணம் கட்டிட்டு இருக்கீங்க. இவருக்கு இதான் வேலை. அமைச்சரின் மீது 2 ஆண்டுகளுக்கு முன்னர் இதை பிரயோகித்திருக்கிறார் என்ற குற்றச்சாட்டு வரும் என்றால் விசாரணையை துவங்க வேண்டியது காவல்துறை. தனியார் மருத்துவமனைக்கோ அரசு மருத்துவமனைக்கோ, அரசு மருத்துவமனையில சந்தேகம் வரும், நீங்களே ரிப்போர்ட்டை ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்ட்டு. என்னடா சொல்ற? ஆமாண்ணே. தனியார் மருத்துவமனைக்கு போனீங்கன்னா அவங்க செக் பண்ணாங்கன்னாக்க இந்த ரெசிடியூன்னு சொல்லுவாங்க நம்மளுடைய தலைமுடியில். முடி விழுகும்டா. முடி விழுந்தா அடி விழுகு. என்னென்ன குழப்பறீங்க? புரியுற மாதிரி சொல்லுங்க. மது அருந்தினால் அது ஒரு 24 மணி நேரம் 48 மணி நேரம் வரைக்கும் ரத்தத்தில் கலந்துருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ என்ன சொல்ற? இந்த பவுடர் மாதிரி இருக்கு இல்லையா, இதெல்லாம் எடுத்தா இது தலைமுடி வரைக்கும் அதோடைய ரெசிடியூ இருக்கும். அப்போ அது 90 நாள்னு சொல்றாங்க. ஆனா இப்பொழுது பாத்தீங்கன்னா 1 ஆண்டு வரைக்கும் அதை கணிக்க முடியும். இத முதல்ல நீங்க சொல்லக்கூடாதா சாமி? ஏன் சொன்னா ஓடுறக்கா? அதுக்கு இல்லங்க. ஒரு ஸ்டேடியம்ல வெளிப்படையாக பகிரங்கமாக ஒருவர் இதை பயன்படுத்தி அதை தக் லைஃப் என்று அவரால் பகிர முடிகிறது. வயலன்ஸ் அதிகமாயிடுச்சு, போலீஸ் தூங்குகிறதான்னு எழுதுறீங்க. இதை மானிட்டர் செய்ய வேண்டிய போலீஸ் எங்களை போன்றவர்கள் கேமராவுக்கு முன்னால் இந்த அரசாங்கத்திற்கு எதிராக ஏதாவது சொன்னால் அதில் ஏதாவது ஒரு வார்த்தையை பிடித்துக் கொண்டு அவர்கள் மீது எப்படி வழக்கு போடலாம் என்பதில் தான் இவர்கள் அக்கறை காட்டியிருக்கிறார்கள். நான் சொல்வது கடந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும். இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. அமைச்சரே என்ன செஞ்சிருக்கணும், போய் டெஸ்ட் பண்ண சர்டிஃபிகேட் வந்து கொடுத்த பாருங்க, எனக்கு அந்த பழக்கம் கிடையாது. அதெல்லாம் இல்லைங்க. இல்ல முழு மாத்திரை சாப்பிட வராது. எனக்கு சின்ன வயசுலேருந்து அந்த பழக்கம். அது ஒரு இது என்னன்னா, அந்த மாத்திரை அது கசக்கும். அந்த கசப்பு இந்த இடத்துல எனக்கு ஒரு மாதிரி இது பண்ணும். இல்ல புரியல. ஸோ எனக்கு கொமட்டின்னு வந்துடும். ஸோ நான் என்ன பண்ணுவேன், மாத்திரை பொடி பண்ணினே தண்ணியில் வைக்க பண்ணி அப்படியே முழுங்கிடுவேன் டக்குன்னு. அப்படி முழுங்கதான் நீ சொல்லிட்டு போயேன். ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். ஒரு 5 வயசு 6 வயசு ஒரு சின்ன பெண் குழந்தைய வச்சு எவ்வளவு கட்ஸ் இருக்கு நீங்க பாத்திருப்பீங்க. அது மாத்திரை 81 கட்ஸ். நல்லாவே இருக்க மாட்டீங்களா? நல்லாவே இருக்க மாட்டீங்களா? நல்லாவே இருக்க மாட்டீங்க. 2 நிமிஷம் வீடியோல
அப்படின்ட்டு வேர்ட் பை வேர்ட் சொல்லி கொடுத்து அதுக்கு பின்னாடி கத்தி படத்தோடைய புரட்சி பிஜிஎம் போட்டு அதை ரீல் ஆக்கி அவன் இன்னும் திருந்தல மாமா. அந்த ஈகோ சிஸ்டம் திடீர்னு இறக்குதே ஆக்சுவலி பாத்தீங்கன்னா கடைசி ஆயுதமா அது. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இதை வந்து கம்ப்ளைண்டாவே கொடுக்கலாம். ஐயோ இது நல்லா இருக்கு. நல வாரியத்துல கம்ப்ளைண்டாவே கொடுக்கலாம். குழந்தைகளை வந்து இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பயன்படுத்தவே கூடாது. ஒரு போதை மருந்து ஒருத்தன் உட்கொண்டான் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வந்து அதை அவன் பார்த்துக்க வேண்டியது. பரமா படிடா, ஒழுங்கா படிடா. நான் கெத்துக்காக பண்ணேன், தக் லைஃப்னு போடுறேன், என்ன அசிங்கமாவே கேட்குறேன். அப்புறம் என்ன நீங்க வந்த என்ன இதுக்கு நீ தக் லைஃப்னு போட்டாங்க? ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் நீ ப்ரைவேட்டாக ஷேர் பண்ணுற, எதுக்கு? கெத்து காமிக்கிறதுக்காக. சரி, நான் உனக்கு பெனிஃபிட் ஆஃப் டவுட்டே கொடுக்குறேன். நீ சும்மா ஒரு சாதாரண பவுடரை வச்சு கூட நீ பந்தா காட்டுறதுக்காக பண்ணிருக்கேன்னு வச்சுப்போம். அதையே சொல்லிட்டு போ. என்னையா அண்ணன் சயின்டிஸ்ட் மாதிரி பேசுறாரு. அவருக்கு ஆக்குற ஃபார்முலா தெரியாதுல, அழிக்கிற ஃபார்முலா அப்படி. உன் பொன்னாடியை வந்து அவன் பரிதாபமாக மூஞ்சி வச்சுக்கிட்டு, அந்த குழந்தை பாவம் அதை மூஞ்சி அதுக்கு என்ன எதுக்காக இருக்கவும் கூட தெரியல, அதை வச்சுக்கிட்டு எதுக்குடா இதெல்லாம் பண்ணுறீங்க? எதுக்குடா இந்த மானங்கிட்ட பொழப்பு? ஒருத்தன் தன் மனைவி பின்னாலும் தன் குழந்தை பின்னாலும் ஒழிந்து கொண்டு எதிர்வினை ஆற்றணும்னு நினைக்கிறானோ, அவன் எந்த காலத்தில் சமுதாயத்துக்கு நல்லது பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. ஆனால் இந்த சர்ச்சை எழுந்திருக்கிறது, ஏதோ ஒரு காரணத்திற்காக இந்த சர்ச்சை எழுந்திருக்கிறது. நான் விளையாட்டாக செய்திருந்தாலும் இந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்க நான் முனைகிறேன். ஒரு டெஸ்ட் எடுத்து ஒரு சர்டிஃபிகேட் எடுத்து போட்டுருக்கணும். அட்லீஸ்ட் இவங்களா சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டாங்கன்னு ஒரு பேச்சு வரும், இல்ல அவரு 2 வருஷம் முன்னாடி பயன்படுத்தியது இப்ப எப்படி கண்டுபிடிக்க முடியும்னு பேச்சு வரும். நாங்க வர்றோம்ப்பா. எவ்வளவு பிட்டு இழத்தாப்பா அந்த காதுக தாங்க. அழகா நாக்கா அதை அப்படி வச்சு அவர் எடுக்கிறதெல்லாம் பார்த்தா அவர் பொதுவாக பார்வையில் செய்த செய்கையெல்லாம் பார்க்கும்பொழுது அடிக்கடி அதை உட்கொள்ளக்கூடிய ஒரு நபராகத்தான் காட்சியளிக்கிறார். சொல்லவான்னா எல்லாத்தையும் சொல்லிட்டியே. அவர் அதை முற்றுப்புள்ளி வைப்பதற்கு என்ன முயற்சிக்கிறார் அப்படின்னு பார்த்தா, இந்த முந்தானை முடிச்சு படத்துல வரும் தெரியுமா, ஊர்வசி குழந்தைய வச்சு குழந்தைய தாண்டுவாங்க பாருங்க, நக்கல்யா அவனுக்கு. அந்த மாதிரி ஒரு கை குழந்தையை எடுத்து வந்து சாட்சியாக வைப்பது என்பது கடைந்து எடுத்த அயோக்கியத்தனம். ஆமா, அந்த குழந்தையை முகத்தை கூட மறைக்காமல் அந்த செய்தியை வெளியிட்டது மீடியாக்களுடைய அயோக்கியத்தனம். இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? சென்டிமெண்டா யாரோ ஐடியா கொடுத்துருக்காங்க, உன் மனைவியும் குழந்தையும் வச்சு நீ பேசுனா சென்டிமெண்டா பாவமா மூஞ்சி வச்சுன்னு பேசுனா மக்கள் உன்னை நம்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னிச்சுக்கங்கய்யா. மன்னிச்சிரதா. அதை அப்படியே அரங்கேற்றி இருக்கிறார். ஒரு அமைச்சரிடமிருந்து நம்ம இதை எதிர்பார்க்கணும். தவறு. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம், என்ன பண்ணிடுவானுங்க. அப்போ இதை சரி செய்ய வேண்டிய இடத்துல முதலமைச்சர் இருக்கிறார். நம்மளை பத்தி நேர்மையில நேரு கரெக்ட்ல காமி தவறு செய்யாதவன் யாரும் கிடையாது. தவறு செஞ்சுட்டு திருத்திக் கொள்ளக்கூடியவர்கள் கூட இருக்காங்க. சரிங்க, ஒரு காலத்துல அப்படி இருந்திருக்கலாம், தவறு நடந்துருச்சுன்னு சொல்றது ஒரு பதம். என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க, சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. இல்லைங்க நான் அப்படி செய்யவே இல்லை அப்படின்னு நீங்க சொல்ல போறீங்கன்னா, செய்யவே இல்லை என்பதற்கு மருத்துவ சாட்சியை கொடுப்பது என்பது 2வது பதம். கத்துக்கிடணும் ஐயா, கத்துக்கிடணும், தம்பி கிட்ட இதை கத்துக்கிடணும். ஏன்னா சில இடங்கள்ல நம்முடைய குழந்தைக்கு நம்ம செய்யக்கூடிய விஷயத்த கூட தப்பா போர்ட்ரேட் செய்யக்கூடிய ஒரு உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோமே. அண்ணனுக்கு என்ன அறிவு? என்ன வடையா, மசால் வடை மசால் வடையா, அருஞ்சுவையின் நாக்குல உட்கார்ந்து நடனம் ஆடுது.